தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். சட்டமன்றத்தில் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம். குறிப்பாக SC/ST மக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் ஏற்கனவே சட்ட முன்மாதிரி நாங்கள் வெளியிட்டு இருந்தோம். அதே போல அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நடந்து முடிந்த இந்த கூட்டத்தொடரில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்த்த அந்த கருத்துக்கள் அதில் இல்லை என்பது ஒரு ஏமாற்றமாக இருக்கின்றது. அதே போல சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று சொன்னாலும், அல்லது ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னாலும், அல்லது ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் உடனடியாக அதை சபாநாயகர் அவர்கள் அதை நிறுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார். உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது, முடித்துக் கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள் என்று. ஆனால் இதே ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தால் 25 நிமிடம் 30 நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு 7 நிமிடத்திற்கு மேல் வாய்ப்பு தர மறுக்கிறார்கள். இந்த 7 நிமிடத்தில் எப்படி நாம் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நாம் எப்படி சொல்லுவது, தொகுதி பிரச்சனைகளை எப்படி சொல்லுவது, இதையெல்லாம் இவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆளுகின்ற பிஜேபி அரசு எதிர்கட்சிகளுடைய குரல் வலைய நெருக்கிறது என்று நாடாளுமன்றத்தை விட்டு வெளியில வந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதும் அல்லது போராட்டம் நடத்துவதும் இருக்கிறார்கள். என்னுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைக்க முடியவில்லை, நேரம் குறைவாக கொடுக்கிறார்கள் என்று. அதே நிலைதான் இங்கே சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. திமுக அங்கே என்ன செய்கிறதோ அதை ஆளுங்கட்சிகள் இங்கே எதிர்கட்சிகளுக்கு திமுக செய்கிறது. அங்கே செய்தால் அவர்களுக்கு ரத்தம் என்கிறார்கள், இங்கே செய்தால் தக்காளி சட்னி என்ற அர்த்தமாக போய் இப்படி திமுக இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு செயல்படுகிறது. குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் அதை செப்பனிட வேண்டும், அல்லது சுற்றுச்சுவர் வேண்டும், அல்லது ஒரு கூடுதலாக ஒரு வகுப்பறை வேண்டும் என்று சொன்னால் நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் புதிய திரைப்படம் நகரம் கொண்டு வருவதற்கு 500 கோடியே ஒதுக்கியிருக்கிறார்கள். மக்கள் வரி பணத்திலே நடைபெறுகின்ற இந்த அரசு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு திரைப்பட நகருக்கு 500 கோடியே ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும்? ஏற்கனவே அவருடைய கூட்டணியில, இந்திய கூட்டணியில பல குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு சில கட்சிகள் வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சமாளிக்கின்ற ஒரு விதம் உண்மையாக திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களால்
திருப்திப்படுத்த முடியவில்லை என்று. கண்டிப்பாக ஏதோ மத்திய அரசை எதிர்க்கிறோம், மதவாதத்தை எதிர்க்கிறோம் என்று இன்றைக்கு கூட்டணியாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டணி சொப்புநீராக போய்விடும் என்பதில் சந்தேகமில்லை. இதே கூட்டணி வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலே இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக இப்பொழுது இருக்கின்ற இந்தியா கூட்டணி விட பல மடங்கு அதிமுக கூட்டணி பலமாக இருந்து வெற்றி வாய்ப்பு சூடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. தற்பொழுது கூட டைலமா முடிவில் தான் இந்தியா கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் எந்த கட்சி வெளியேறிவிடும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள், இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்களாம். அதில் திமுக தான் முந்திக் கொண்டிருக்கிறது, 2ஆம் இடத்திலே பிஜேபி இருக்கிறது, 3ஆம் இடத்திலே அதிமுக இருக்கிறது என்று. இந்த கருத்தை பிஜேபி காரர்கள் கூட நம்ப மாட்டார்கள். பிஜேபி தலைவர்கள் கூட சிரிப்பார்கள், மௌனமாக சிரிப்பார்கள். இப்படி கருத்து சுதந்திரம் அல்ல, அது கருத்து திணிப்பு. உண்மையான கருத்தை வெளியிடவில்லை, கருத்தை திணித்து இருக்கிறார்கள். இன்றைய திமுகனுடைய பயமே அதிமுக தான் வென்றுவிடும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இதை அப்படியே மாற்றி போடுகின்ற ஒரு சூழ்நிலையில எப்படி மத்திய அரசு, குறிப்பாக மதவாதமும் பிரிவினைவாதமும் நடத்துகின்ற பிஜேபி, தொடர்ந்து அனைத்து ஊடகங்களும் பிஜேபிக்கு ஆதரவாக அங்கே செயல்படுகிறதோ, முன்கூட்டியே ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு தேர்தலும், ஒரு தேர்தலிலே 300 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என்றார்கள். அதே போல் 300 இடங்களை பெற்று ஆட்சி பிடித்தார்கள். அதற்கு அடுத்த தேர்தலிலே 350 இடங்களை நாங்கள் பிடிப்போம் என்றார்கள். அதே போல் 350 இடங்களை பிடித்தார்கள், ஆட்சி பிடித்தார்கள். தற்பொழுது பிரதமரே சொல்லுகிறார், 400 இடங்களை நாங்கள் பிடிப்போம், மீண்டும் 3வது முறையாக பிஜேபி ஆட்சியில் அமரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் ஒன்று மறந்துவிட்டார் போல, 543 இடங்களும் பிஜேபி தான் பிடிக்கும் என்று சொல்லாத. இதை கூட அவர்களே பாவம் புண்ணியம் பார்த்து ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்தெந்த கட்சிக்கு இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்களா? அப்படி என்றால் இவர்கள் சொல்லுகின்ற இடங்கள் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போல இன்றைக்கு இந்த சூழ்நிலை இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மத்திய அரசு எப்படி செயல்படுகிறதோ அதே தான் இங்கே திமுகவும் செயல்படுகிறது. பிஜேபிக்கு சற்றும் குறைவாக இல்லை திமுகவும். அப்படி எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு செயல்படுகிறது. எப்படி மத்திய அரசை யாராவது எதிர்த்து குரல் கொடுத்தாலோ அல்லது எதிராக செயல்பட்டாலோ அவர்களை எப்படியெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள். அதே போலதான் இங்கே திமுகவும் செய்து கொண்டிருக்கின்றது. ஆக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக அதிகமான இடங்களை அதிமுக கூட்டணி பிடிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதில் திமுக உண்மையாக சொல்ல வேண்டும் சொன்னால் நடுநிலையை தவறி இருக்கிறது. சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாமல் செயல்படுகிறது. திராவிட மாடல் என்று சொன்னால் நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஆக திமுக இந்த தேர்தலிலே படி தோல்வியை சந்திக்கும் என்றுதான் மக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் என்று சொன்னார்கள் தேர்தலிலே, வாக்குறுதியில. ஆனால்
அவர்கள் கொடுத்தது 30% பெண்களுக்கு மட்டும்தான், மீதி 70% பெண்களுக்கு கொடுக்கவில்லை. காரணம் கேட்டால், நீ அரசாங்க ஊழியர், நீ பெரிய மாடி வீட்டில் இருக்கின்றாய், நீ காரு வைத்திருக்கிறாய், நீ மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கிறாய் என்று இப்படி பல காரணங்களை சொல்லி ஒதுக்கியிருக்கிறது. ஆகவே மற்ற பெண்கள் எல்லாம் திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள். அதற்கு இன்னும் சொல்ல போனால் அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூட பல்வேறு விதமாக இந்த மக்களை கேவலப்படுத்துவதிலே குறியாக இருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஓசி சாப்பாடு என்பது, ஓசி பஸ்ல வரீங்களா என்பது, இது போன்ற பிரச்சனைகளும் இருக்கின்றது. அதே போல இயற்கை சீற்றத்தால் முடிந்த பெரு வெள்ளத்தில் எப்படி அதிமுக பொதுவான மக்களுக்கு, பொதுவாக அனைவருக்குமே இழப்பீடுகள் கொடுத்தார்கள், அதிலிருந்து மக்களை மீட்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டாலும் முழுமையாக செயல்படுத்தினார்கள். ஆனால் திமுக அரசு 1000 கோடி செலவு செய்து ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது என்று சொன்னார்கள். ஆனால் பார்த்திருப்பீர்கள், படகை விடுகின்ற ஒரு சூழ்நிலை எந்த ஆட்சியிலும் ஏற்பட்டதில்லை. இந்த திராவிட மாடல் அரசில் தான் ஒவ்வொரு தெருவுக்களாக, அடுத்த தெருவுக்கு வேண்டும் என்று சொன்னால் கூட ஏதோ பஸ்ஸில் போவது போல படகிலே சவாரி செய்தார்கள். அப்படி இந்த அரசிலே நடந்திருக்கின்றது. இப்படி போகின்ற இந்த சூழ்நிலையில் புரட்சி பாரதமும் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியிலே இடம்பெற்று ஒரு தொகுதியை பெற்று நாங்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட்டு அதிமுகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளிலும் நாங்கள் இறங்குவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, அதிமுக கூட்டணியில 3 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு தான் நாங்க கேட்டிருக்கோம். அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், இந்த 3 தொகுதியில ஒரு தொகுதி. ஆனா திருவள்ளூர் தொகுதி தான் சொந்த தொகுதின்றதுனால அதை அழுத்தமா நாங்க கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல. அடுத்த வாரத்துல கண்டிப்பா கூடுவாங்க, அதை நாங்க கேட்போம். திருவள்ளூர் தொகுதி சொந்த தொகுதி, அதை வாங்கி கண்டிப்பா நாங்கள் வெற்றி பெறுவோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில இருந்து பல கட்சிகள் இன்றைக்கு தனித்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது அதிமுகவுக்கு எந்தவித பின்னடைவு ஏற்படுத்துமா? எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுதுன்ற வாய்ப்பே இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எம்ஜிஆர் கட்சி, அம்மாவுடைய கட்சி, இரட்டை இலை. இதை தான் பாமர மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது. அது இங்க இருக்கின்ற அண்ணன் எடப்பாடி தலைமையில அது சரியாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் வெற்றி பெறுவார். திமுக பாஜகவை மட்டும் விமர்சிக்கணும் அப்படிங்கிற என்ன வந்துச்சு? அதிமுக 100% கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருந்தாலும், இப்ப நாங்க கூட எங்க கட்சியினுடைய கொள்கை வேற, கூட்டணி வேற, கொள்கை வேறன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இப்பவும் நாங்க எங்களுடைய கொள்கையை நாங்க சொல்லுவோம். எங்க கூட்டணி கட்சி அந்த கொள்கைக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு கொடுக்கலனாக்க அதுக்கப்புறம் நாங்க என்ன முடிவுன்றது அப்புறம் நாங்க நீங்க அதிமுக கூட்டணி இருக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கான முடிவையும் அறிவிப்பு பண்ணிருக்கீங்க. ஆமா, அதிமுகவும் திமுகவும் எதிர்க்கிற களத்துல நீங்க அவங்க கூட இருக்கிறதுனால நீங்களும் அவங்களதான் எதிர்க்க. ஆமா, பாஜகவும் அவங்க கூட தான் அவங்களதான் எதிர்க்கிறாங்க. ஆப்போனண்டா இருக்கிறவங்க 2 பேரும் ஒரே எதிரியாக எதிர்க்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு 2ஆ டிவைட் ஆகுது இல்லையா? அப்போ வெற்றி திமுக எளிதாயிரும்ல. அது எப்படி எளிதாயிடும்? அதிமுக வர ஓட்டு பிஜேபி எப்படி நீங்க எப்படி சொல்லுவாருங்க? அவங்களும் கலந்து திமுகவை தானே எதிர்க்கிறாங்க. ஆமா, யாரு? பிஜேபி. நீங்களும் திமுகவை தான் எதிர்க்கும்போது ரைட்டு, 2 கூட்டணியோடைய எதிர்ப்போட ஓட்டும் டிவைட் ஆகி போகும்போது கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுனால இல்ல
அதுக்கு தான் என்ன சொல்றோம்னு சொன்னாக்கா, இந்த ஆட்சி மேல மக்களுக்கு வெறுப்புணர்வு இருக்குதுன்னு சொல்றோம். அதேதான் அவங்களும் சொல்றாங்க பாஜக வெறுப்பு. ஏன் பாஜக மேல வெறுப்புணர்வு இல்லையா? வந்து பாஜக மீது வெறுப்புணர்வு இல்லையா? அதாவது ஒரு பிரதமரே வந்து நேரடியா ராமர் கோயிலுக்கு போயிட்டு பிரதிஷ்டை பண்றாரு. அவரே இருந்த எல்லாமே பண்றாரு. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தானே அவர் செயல்படுறாரு. எம்மதமும் சம்மதம்னு சட்டத்துல இருக்குது. ஒரு மதம் மட்டும்தான் அப்படின்னு அதுவும் மறைமுகமா பண்ண கூட தெரியாது. நேரடியாவே பண்றதுன்னு சொன்னா அது வந்து அதாவது இந்து மக்கள் வந்து அத்தனை பேருமே அதை ரசிக்கிறாங்க இல்ல அதை ஏத்துக்கிறாங்கன்றது அர்த்தம் இல்லை. இப்ப நாங்களாம் இந்து மக்கள், நாங்களாம் இந்து தான். நான் வந்து இஸ்லாமியரோ இல்ல கிறிஸ்துவரோ இல்ல, இந்து தான். ஆனா அதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. அதனால பாஜக மேல திமுக விட பாஜக மேல அதிகமான அதிருப்தி இருக்குது. அதனால அவங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. அது வந்து உண்மையவே சொல்லணும்னு சொன்னாக்க உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கருத்து கணிப்புல 2வது இடம்ன்றாங்க. நீங்களே சிரிப்பீங்க எப்படி அப்படின்னு. அது போலதான் பாஜக வந்து 3% ஓட்டு வச்சுக்கின்னு எப்படி சொல்லுங்களேன். அதாவது கூட்டத்துக்கு வராங்கன்றத நம்ம வந்து அவங்க எல்லாமே ஓட்டு போட்டுருவோம்னு சொல்ல முடியாது. கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் வந்தவோட அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவான்? ஏன்னா காசு கொடுத்து கூட்டு வராங்க எல்லாருமே. நான் எல்லாருமே ஓட்டு போட்டுருவேண்ணா. அதான் ஊடகக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய வலிமை என்னன்றதே தெரியும். அதனால அதை பற்றி நம்ம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. போதை ஒழிப்புல வந்து அதாவது இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க, போதை ஒழிப்புல வந்து 2000 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு ஒருத்தன. ஆனா அவர் வந்து திமுக காரர். ஆனா அவர் தமிழ்நாட்டுல அதை பண்ணல. அவர் வந்து டெல்லியில பண்ணியிருக்காரு, ஒரு சில மாநிலங்கள்ல பண்ணியிருக்காரு. அப்ப பிஜேபி என்ன பண்ணாங்க? அண்ணாமலை என்ன பண்ணாரு? இதே தமிழ்நாட்டுல அதை பண்ணியிருந்தாக்கா விழுந்து எகிரெகிரி குதிச்சிருப்பாரு. ஏன் இப்ப பண்ணல? ஏன் அங்க வந்து பிஜேபி மாநில அரசுன்றதுனால அவரு அது வாய் திறக்காம இருக்காரு அண்ணாமலை. டெல்லின்றதால மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருந்தாலும் அதையும் அவர் அதை பத்தி பேசல. ஆனா தமிழ்நாடா இருந்தாக்கா இன்னைக்கு வேற மாதிரி பண்ணியிருக்காரு. அதாவது திமுக இது ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு அதே திமுக சேர்ந்தவன் தான் இந்த மதுங்களுக்கு இந்த சொந்தக்காரரா இருக்காரு. இப்ப இந்த அரசுகள் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். என்ன மேடம்? இல்ல அதாவது நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க, சமீபத்துல திமுகவோட அதிமுக தான் அதிகமா கொடுக்குறாங்க. இல்ல அதுக்கு எதிர்ப்பு திமுக எந்த போராட்டமும் பண்ணலையே. அதிமுக பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, நிறைய பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க. ஆனா இப்போ போராட்டம்ன்றது இப்ப யார் எந்த கட்சியுமே போராட்டம்ன்றத பண்ணல. திமுக ஆட்சி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் நீங்க வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன் இவ்வளவு நாள் நீங்க அதை வெளிப்படுத்த? அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து கடைசியா வந்து நம்ம பேசுறப்ப தொகுதி பிரச்சனைலாம் நீங்க அப்படியே கடித மூலியமா கொடுத்துருங்க, நீங்க பேசதான் நினைச்சு நான் பதிவு பண்ணிக்கிறேன்னு ஸ்பீக்கர் சபாநாயகர் சொல்லுவார். அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு இப்போ வந்து சுத்தமாவே கட் பண்றாருன்னு சொன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா ஒரு சில கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். அதாவது குறிப்பா சொல்லணும்னு சொன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில திமுக அரசு தான் நல்லா செயல்பட்டது, அதுலயும் கலைஞர் அரசு தான் நல்லா செயல்பட்டதுன்னு பொன்முடி கூட பல முறை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்துல 460 கோடி என்னவோ நிலுவையில் இருக்குது வருமான வரி கட்டாம. சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 37 பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வருமான வரித்துறை நிறுத்தி வச்சுட்டாங்க. இன்னைக்கு எந்த பேராசிரியருக்கும் சம்பளம் போடலை, எந்த ஊழியருக்கும் சம்பளம் போடலை. எல்லாருமே போராட்டத்தில் இருக்கிறாங்க. இதை விட கொடுமை
மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். அவங்க உண்ணாவிரதமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 மாசமா சம்பளம் கொடுக்கல. இது போல இருக்கிற இந்த அரசு, நேரடியா சொல்றேன், உயர்கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர், அதாவது செக்ரட்டரி திரு கார்த்திகேயன் அவர்களை ஒரு சில பேராசிரியர்கள் தொடர்பு கொண்ட போது, எங்களுக்கு தெரியாது, எங்களை எதுவும் கேட்காதீங்க, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ உயர்கல்வித்துறையை அரசு கழுவி விட்டதா, எப்படியாவது போட்டு விட்டதா? எந்த விதத்துல இது நியாயம்? இது சொல்லுங்க. இதுதான் ஒரு உதாரணம். பாரதிய ஜனதா வந்து வெற்றி பெற்றால் இப்போது ஆளுகின்ற மோடியே பிரதமராக இருப்பார் என்ற சூழல் இருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அது ராகுலா அல்லது மல்லிகார்ஜுன கார்கேவா என்ற தள்ளாட்ட சூழ்நிலை இருக்கிறது. அதிமுக கூட்டணியான உங்கள் சார்புடைய கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் யாரை முன்னிறுத்தி கேட்பீர்கள்? அதாவது மாநில அரசு யாருன்னா ராமனா வரட்டும், ராவணனா வரட்டும், ராமாண்டானா ராவணாண்டான்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய நலனுக்கு யார் நல்லது செய்வார்களோ, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களுக்கு யார் ஆதரவாக இருப்பார்களோ அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கொள்கை நோக்கம். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டுல மோடியா லேடியான்ற ஒரு பேச்சு இருந்தது. ஆனா நேற்று பிரதமர் பேசும் பொழுது சிறந்த ஆட்சியை ஜெயலலிதா எம்ஜிஆர் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு பிரதமர். அதற்கான அவசியம் என்ன? அதுக்கான அவசியம் என்னன்னா, மறைமுகமா திமுக அவர் தாக்குறாரு. அதிமுக வந்தாலும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அது சரி தானே? அவர் நினைக்கிறது பிஜேபி வராதுன்றது அவருக்கே தெரியும் தமிழ்நாட்டுல. ஆனா திமுக வரக்கூடாது, ஆட்சி நல்ல ஆட்சி வந்து ஜெயலலிதா அம்மா கொடுத்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு அவரே சொல்றாரு. அந்த ஆட்சி மறுபடியும் வரட்டும்னு சொல்றாரு. அது வந்து தப்பு இல்லையே. பாஜக ஆட்சி இல்லைனாலும் அதிமுக ஆட்சி வந்தால் வரட்டும் அப்படின்னு. ஆமா, கரெக்டு தானே? சரி, இப்ப நீங்க பிரதமர் மோடியோட ஆட்சி வந்து நீங்க எப்படி? அதாவது மத ரீதியா போறது வந்து அது யாருக்கும் வந்து உடன்பாடு இல்லை. ஒரு சிறந்த ஆட்சியா மக்களுக்கு தேவையான ஆட்சி தான் கொடுக்கணும். அவங்க ரெண்டா ஆக்குற மாதிரி ஆட்சி இருக்கக்கூடாது. மதத்தை பத்தி யாராவது தவறா சொன்னாக்கா அவங்க பேர் வந்து சட்டம் பாயிருதோ அல்லது வருமான வரித்துறை பாயிருதோ, அதான் ஈடி யாரோ ஒருத்தர் வராங்க. அது எப்படி? அது மற்ற நாடுகள்லாம் பார்த்தாக்கா அப்ப அந்த மாதிரி இருக்குதா? சொல்லுங்களேன். அதனால மோடி அரசு என்பது நேர்மையான ஆட்சியை விட அது மத ரீதியான ஆட்சியா தான் கொண்டு போகிறது. இது நாட்டிலே பிளவு ஏற்படுவதற்கான வழிதான். அதனால அதுல வந்து திருப்தி இல்லை. அப்ப இதுல யார் பொய் சொல்றாங்க? திமுக பொய் சொல்றாங்களா இல்ல பிஜேபி பிரதமர் பொய் சொல்றாரா? ஏன்னா சட்டமன்றத்துல கூட வந்து அன்னைக்கு பேசுறப்போ, அதாவது முதலமைச்சர் வந்து ரிப்ளை கொடுக்குறப்போ, இதுவரையில அது மெட்ரோ திட்டமா இருந்தாலும் எந்த திட்டமா இருந்தாலும் மொத்த பணமே வந்து மாநில அரசினுடைய பணம் தான். இதனால வந்து கடன் வாங்குறது ரொம்ப அதிகமாகி போச்சு. எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்டாரு, எங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்க இவ்வளவுதான் வாங்கியிருந்தோம், இப்ப நீங்க வந்து பிறகு 3 மடங்கு கடன் ஆயிப்போச்சு, இவ்வளவு வாங்கியிருக்கீங்க, இது எந்த விதத்துல? இப்படியே கடனை வாங்கிக்கின போனா தமிழ் மக்கள் மேல, ஒவ்வொரு மக்கள் மேலேயும் அந்த தலைமையிலதான் இடியும். வந்து இதுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லையா இதுக்கு அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்ப சொன்னாரு, மத்திய அரசு இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல, ஒரு பைசா கூட கொடுக்கல, எல்லாமே மாநில அரசு பணம் தான்றாரு. ஆனா பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை கோடி நாங்க கொடுத்துருக்கிறோம்னு சொல்றாரு. அப்போ பிரதமர் சொல்றது பொய்யா இல்ல முதலமைச்சர் சொல்றது பொய்யா? இதுல யாரு 2 பேரும் நாடகம் ஆடுறாங்களா? இல்ல, நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளோடு ஒடுக்கப்பட்ட மக்கள் குரல் கொடுக்குறாங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? அதிமுக கூட்டணியில் இருக்கிற புரட்சி பரத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்குது. அதுக்கு நீங்களே அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சட்டமன்ற உரைகள் நிறைய இருக்குது, நிறைய போராட்டங்கள் இருக்குது, நிறைய செய்தியாளர் சந்திப்பு இருக்குது. அவங்க என்ன மக்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க, என்ன பேசியிருக்காங்க சொல்லுங்க. இன்னைக்கு கூட நாங்கள் வந்து ரெட்டமலை சீனிவாசனுடைய மணி மண்டபம் வந்து
பாதியிலே நிற்குது. அதை வந்து முழுமையா செப்பனிட்டு உடனடியாக திறப்பு விழா பண்ணணும்னு சொன்னோம். நான் சட்டமன்றத்தில் நான் பேசின மறுநாள் எப்போ அங்கே திறப்பு விழாக்கான எல்லாம் வேலையை போய் பண்றாங்க. வேலைகள் நிறைய குறைபாடுகள் இருந்தும் திறத்துக்கான வேலையை அவங்க பார்க்குறாங்க. இதுல ஒவ்வொன்றும் புரட்சி பாரதம் மட்டும்தான் அது சட்டமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் இந்த ஆதிதிராவிட பட்டியலின மக்களுக்கான வாழ்வு உரிமைக்காக போராடுகிறது புரட்சி பாரதம், அதிமுக கூட்டணியில் இருக்கிற புரட்சி பாரதம் மட்டும்தான். அதே போல தொடர்ந்து வந்து இந்த ஆணவ படுகொலை நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துக்கோங்க, சென்னையில் இருக்கிற பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ படுகொலை, திருவாரூர் மாவட்டத்தில் நீடமங்கலம் அங்கே ஒரு ஆணவ படுகொலை. இது தொடர்ந்து நாங்களும் வந்து சட்டமன்றத்தை வலியுறுத்தி இருக்கிறோம். ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. அரசாங்கம் இன்னும் அது செவி சாய்க்கல. இது ஏதாவது ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தால்தான் இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தவறிடுச்சு என்கிற குற்றச்சாட்டு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு.